போலீஸ் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்ததா உங்களுக்கு? அது வந்தால் கூட அங்கெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள்லாம் வேறு கௌரவமானவங்க, நீங்கள் அங்கே போகிறத விட போகாதீங்கிறதுக்காக என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நான் வேணா எங்கள் பிரச்சனை காமிக்கிறேன். எதுக்கு அங்கே போய் நான் இல்லாதப்ப அவியில் மாதிரினா அவங்க ஏதோ நானா எனக்கு தானே கஷ்டம். நான் எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் வந்துட்டாங்கல்ல, நாங்கள் இன்னும் என்ன கிடக்குதாங்க, எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். போலீஸ்கார் சீனிவாசன் கேட்டாங்க, உன் மகனை பிடிக்கிறதுக்கு உனக்கு தெரியும் சொல்லு, எங்கே இருக்கிறான்னு சொல்லுன்னா எனக்குலாம் தெரியாது. உன் மாமன் பணம் சம்பாதிக்கிட்டோம் 10-20 பேர்த்த சுட்டு கொல்லிட்டுன்னு அனுப்பி வச்சுட்டுக்கிறியா நீ அப்படின்னு மாறினாப்படி என்னை கேட்டாப்படி. எனக்கு பணமும் வேண்டாம், நான் சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பலை. அவன் தன்னுடைய கருவத்தினால போனான், அவன் கிறக்கமே பகை சாதகம். அப்படிங்கும்போது போயிட்டு என்னமோ உயிர் பழச்சிருந்தா வருத்தம், இல்லைன்னா என்னமோ பண்ணிக்காங்க. நான் நகைக்கு பணத்துக்கு ஆசை வைக்கல, என் பையனை விடு அப்படின்னு தான் போனது சீனிவாசங்கிட்ட கேட்குறது. முடியாதுன்னு தான் அன்றைக்கி 2 பேர் சேர்த்து போயிட்டாங்களாம். போலீஸுக்கு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு போய் ஏறிங்களே, நான்லாம் போதை போட்டுக்கிட்டு 2 ஆளுங்க சேர்த்து போயிட்டாங்களாம். அதை பேச்சுக்கிட்டு